தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, அதுல மட்டும் உறுதியா இருக்கிறாங்க. ஓகே திலனின், இங்க முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியா பேசக்கூடிய கருத்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெற்றி அப்படின்னு சில கருத்துக்கள் பேசுறாங்க. நிறைய கள ஆய்வு கூட்டங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டங்கள்ல முன்னாள் அமைச்சர்கள் பேசக்கூடிய கருத்துக்களும் கூட பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய நிறைவு கருத்து பெறும். எல்லாம் தெரிஞ்சதானே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டினுடைய பழமொழி. நான் இதை எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு கூடுதல் உரிமையாக இருக்கிறதா நான் கருதுறேன். காலம் சென்ற எங்களுடைய தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள், தோழர் பாலதண்டாயுதம் அவர்கள், இவங்கெல்லாம் இல்லைன்னா அதிமுக ஒரு கட்சியாக உருவாயிருக்காது. ஏன்னா காலம் சென்ற முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அது திமுகக்குள்ளேயே ஒரு அமைப்பாக வைத்து போராட வேண்டும் என்று தான் விரும்பினார். அதையெல்லாம் மாற்றி அமைத்ததுல இந்த நீங்க சொல்கிற சின்னம் இரட்டை இலைங்கிற சின்னத்தை வரைந்து கொடுத்ததே எங்களுடைய தோழர்கள் தான். எனவே அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இன்று நாடு ஒரு மிக மோசமான இக்கட்டான நிலையில் இருக்கிறது. அதிமுக எதற்காக தோன்றியதோ அதற்கு நேர் எதிராக வலதுசாரி பாசிச சக்திகளின் கீழே நாடு இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை எதிர்த்து முறியடிப்பதற்கு அதிமுக உறுதிப்பாட்டோடு நிற்க வேண்டும். மாறாக அதில் நீங்க ஒரு பக்கம் சாய்ந்தீர்கள் என்றால் கட்சியே சாய்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அது விஸ்வரூபம் எடுத்து இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். எனவே நான் திரு பொன்வில்சன் கேட்கிறாரு, அப்ப யார் நீங்க சொல்லக்கூடிய பக்கத்துல யார் நிக்கிறாங்க, யார் அதுல இல்லைங்கிறத நான் கேட்கிறேன். பொன்வில்சன் யார் அதுல இல்ல, இப்ப யாருன்னு இவர் சொல்றாருல, நான் அதுல யார் அதுல ஆர்வம் இல்லாம இருந்திருக்கிறீங்க. இப்போ ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கல்ல. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விமர்சனங்களை வைக்கல. இந்த நிமிடம் வரலையும் அது சரிங்க, இந்த நிமிடம் வரலையும் சரிங்க, திரு லெனின் உட்பட எல்லாருமே இந்த நிமிடம் வரலையும் சரிங்க, இந்த நிமிடம் வரலையும் சரிங்க. எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க போறீங்க அப்படிங்கறதுலயும் இருக்குங்க அது. சரி, எனவே அந்த விஷயத்தையும் நீங்க உன்னிப்பா பார்க்க வேண்டும். எனவே இதுல இன்னொரு கட்சி விஷயத்துல நான் மூக்கு தொலைக்க விரும்பல என்பது ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு பலமான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. திமுக என்றால் வெர்சஸ் அதிமுக இருக்க வேண்டும், அதிமுக வெர்சஸ் திமுக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அணி இருக்கிற போது அப்படி வர வேண்டுமே தவிர இன்னொரு பக்கத்துல போய் வேற யாருக்காவது நீங்க வழி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நலனுக்கு சரியானதாக இருக்காது. எனவே அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றோம், இடதுசாரிகள்ங்கிற முறையில தமிழ்நாட்டினுடைய நலன், மக்களுடைய நலன், பிளவு அரசியலுக்கு எதிரான நம்முடைய குறிக்கோள்கள் நிறைவேற்றப்படணும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அந்த விஷயங்களை யோசித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். எந்த காலத்திலும் அதிமுக அதுக்கு வழி கொடுக்காது, மறைமுக கூட்டணியும் வச்சுக்காது. நேருக்கு நேரா மோதக்கூடிய ஒரே கட்சினா அதிமுக. எதை இருந்தாலும் நேருக்கு நேர் சொல்லிட்டு தான் நாங்க செய்வோமே தவிர யாருக்கு மாநில உரிமையா, மொழி உரிமையா, அடுத்து சமூக நீதியா, இதுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த எடுத்துக்காட்டா இருந்தது. அதனாலதான் 32 வருடம் மக்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க. அது எல்லாருக்கான எடுத்துக்காட்டா உலகத்துக்கே இருக்கக்கூடிய இயக்கம்னா அது அதிமுக.